வணக்கம் ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோவில் வந்து ஃபுட் டெலிவரி ஓட்ட போகிறாங்க. எவ்வளோ நேரம் ஓட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்ட போகிறேன். மொத்தம் 10 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆளில் போட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் லைக் பண்ண சொன்னேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைடர்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு ரேபிட்டோவில். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிட்டேன். 500 மீட்டரில் தான் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அதனால் நான் அது விளாக் பண்ணல எடுக்கிறத. ஆர்டர் பிக் பண்ணி இப்போ டெலிவரி பண்ண போயிட்டுருக்கேன். கொஞ்சம் லாங்காக தான் போட்டிருக்காங்க, 13 கிலோமீட்ரு. எனக்கும் லாங்காக போட்டால் தான் ரைடர்ஸ் பிடிக்கும். அப்படியே ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், அப்படியே சல்லுன்னு போயிடலாம். இந்த சிக்னலை மட்டும் தாண்டோன்னு வச்சிங்களா, சோழிங்கநல்லூர் சிக்னலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, அதனால் ஓட்டுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சரியான வெயில் அடிக்குது ரைடர்ஸ். என்னடா இது? குப்பை, மீன் குப்பை நாறுது. நடு ரோட்டில் விழுந்துட்டுருக்கு. அப்படியே போயிட்டாங்க போல். பெட்ரோல் போடணும் ரைடர்ஸ். பெட்ரோல் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்லாம்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் வியூஸ் போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக வியூஸே போக மாட்டேங்குது ரைடர்ஸ். ஒரு 50 வியூஸ் கூட போக மாட்டேங்குது. ஆனால் 10 நாள் முன்னாடி போட்டதெல்லாம் ஒரு 300-400ன்னு போயிட்டு இருந்தது. இப்போ என்னென்னா ஒரு 50 போகிறதுக்கே 3 நாள் 4 நாள் ஆகிடுது. இந்த வீடியோ இப்போ எடுக்கிற வீடியோ வந்து வியூஸ் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் போகுமான்னு தெரியலையே. ரேபிட்டோ ஓட்டி பார்த்தேன், வேலையாகலை. ஜெப்டோ ஓட்டி பார்த்தேன், வேலையாகலை. ஜொமேட்டோ ஓட்டி பார்த்தேன், வேலையாகலை. எதுவுமே வேலையாகலை. பேசாமல் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிட்டோவில் ஃபுட்டு 3மே ஆனில் வச்சுட்டு எதில் ஆர்டர் வருதோ அந்த மாதிரி ஓட்டிடலாமான்னு பார்க்குறேன் நான். ரைடர்ஸ், ஹெல்மெட்டுக்குள்ளே இப்போ ரொம்ப காற்று அதிகமாக வருது. என்னாச்சுன்னு தெரில. ஃபஸ்ட்லாம் வராது அதிகமாக. வைசர்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு போலையே. இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்ட முடியும். ஆர்டர் வந்தால் ஓட்டலாம், ஆனால் ஆர்டர் தான் வர மாட்டேங்குதே. இன்றைக்கி சண்டேன்றனால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. நைட் ஆனால் டிராஃபிக் ஆகும்னு நினைக்கிறேன் ரைடர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வெளில போவாங்கள்ல, பீச்சுக்கு, மாலு அந்த மாதிரி போயிட்டு வர்றதுனால அந்த சைடு ஒரு குளம் ஒன்று இருக்குது ரைடர்ஸ். ஒரு ஆறு இல்லை, குளம். இந்த குளத்தோட தண்ணி டக்குன்னு பார்க்கும்போது ப்ளூ கலரில் தெரிஞ்சுது. அப்புறம் மறுபடியும் பார்க்குறேன் பச்சை கலரில் தெரியுது. அதான் என்னடா இது கலர் மாறி மாறி தெரியுதுன்னு பார்க்குறேன். எதில் பெட்ரோல் போடனே தெரியலையே. பெட்ரோல் போடுறதுக்கே கொஞ்சம் அமௌண்ட்டு பற்றாக்குறையாக இருக்குது. ஹெச்பியில் போடலாமா? பாரத்தில் தான் நான் எப்பவுமே போடுவேன் பெட்ரோலு. இந்த பக்கம் பாரத் பெட்ரோல் பங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ராங்காக போனோம். அதனால் ஹெச்பியில் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். எவ்வளோ இருக்குன்னு வேறு தெரியலையே காசு. ரைடர்ஸ், கொஞ்சம் டிராஃபிக்காக வேறு இருக்குது. ஆளுங்களாக வேறு இருக்காங்க. வந்துட்டாருப்பா. எவ்வளோ இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒரு 100 ரூபா இருந்ததுன்னா 100 ரூபாய்க்கு போட்டலாம். 20 50 ரூபா தான் இருக்கா?
வேறு காசு நோ காசு. இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, சில்லற காசு. 70 ரூபாய்க்கு போடும் ரைடர்ஸ். வேறு காசு இல்லை, அக்கௌண்ட்லேயும் இல்லை. அக்கௌண்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 30 ரூபா இருக்கும். 30, 50, 70. அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சரி போடுங்க. கேமரா ஒரு 20,000 ரூபா. ஈஸியாக ரைடர் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். போட்டுங்க மொத்தம் 50 ரூபாய்க்கு ஆடும். ஏன் உங்கள் ஃபேஸ் வரக்கூடாதா? வேணாமா? சரி. சரி 70 ரூபா கையில் தரேன், நான் 30 ரூபா ஜிபே பண்ணுறேன். உங்களுக்கு ரைடர்ஸ் எப்படியோ ஒரு வழியாக பெட்ரோல் போட்டேன். நான் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிடும் போல். அந்த 1 மணி நேரத்தில் 100 ரூபா தான் போட்டுறாங்க. இப்போ ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்களா, என்ன சேனல் ப்ரோ தலை அப்படின்னாரு. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரைடர்ஸ். இன்னும் நம்ம சேனல் ஆனால் பெருசாகலை. பெருசானால் நிறைய பேருக்கு தெரியும். கூடிய சீக்கிரத்தில் ஆகும் நம்ம சேனலுக்கு பெருசாக. இன்னும் 7Kக்கு பார்த்திங்கன்னா ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வந்து தேவைப்படுறாங்க. யாராவது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே 7K ரீச் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க. கேமரா மாட்டி இருக்கிறத பார்த்தாலே அப்படியே ஷாக் ஆகி நம்மளே பார்த்துட்டு போகிறாங்க ரைடர்ஸ். இங்கே தான் டெலிவரி. நான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு நைட்டுக்காக கண்டினியூ பண்ணுறேன் ரைடர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் வந்து நான் நினச்ச அளவுக்கு ஆர்டர் வரல, ரொம்ப கம்மி. ஜொமேட்டோலையும் ஆன் பண்ணி பார்த்தேன். நான் ரேபிட்டோவில் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ ஆன் பண்ணி பார்த்தேன். ஜொமேட்டோவில் அதுக்கு மேலே சுத்தமாக ஆர்டரே போட மாட்டுறாங்க. 1 ஹவருக்கு ஒரு ஆர்டர் போடுறானுங்க. அதுவும் 25 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் தான் போடுறாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நான் ஒரு நாள் பார்த்து காட்டுறேன் எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இதை நம்பிட்டு இருந்தால் வேலையே ஆகாது போல். கேமராவுக்கு வேறு இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆர்டரே வராமல் இருந்ததுன்னா எப்படி இல்லை. உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ ஓட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் 418 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு ஓட்டியிருப்பேன். மொத்தமே ஒரு 480 ரூபா கிட்ட தான் ஓட்டியிருக்கேன். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து நைட்டு 9:45, 10 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. ரொம்ப கம்மி ரைடர்ஸ். அவ்வளோதான் ரைடர்ஸ்.
நாளைக்கு நான் ஜொமேட்டோ ஓட்டுவேன், இல்லாட்டி வேறு எதனா வேலைக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன். டெலிவரி ஜாபை விட்டு பார்க்கலாம் ரைடர்ஸ் நாளைக்கு என்ன எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் யாராவது டெலிவரி ஜாப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோனில் அதிகமாக ஆர்டர் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் சென்னையில் ஜோன் மாற முடிஞ்சால் நான் மாறி அந்த இடத்துக்கு வந்துடுறேன். ரைடர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.